சின்ன மருதுவின் மகன் துரைச்சாமியை வரத்தல் தகுமோ அப்படின்னு 1801 அக்டோபர் மாதம் 27 ரத்தமும் சதையுமாக வரலாற்றில் விடுகின்றது அந்த நாள். வீரத்தால் உயர்ந்து ஈகத்தால் சிவந்து சிவகங்கை சீமையே துரோகத்தால் வீழ்ந்து கிடக்கின்றது. கை ஒடிந்து கால் இழந்து குடல் சரிந்து குற்றுயிரும் குலையுயிருமாக எங்கு பார்த்தாலும் மரண ஓலம். ஒரு 15 வயது பாலகன் இந்த காட்சியெல்லாம் வருத்தத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கிறான். தன்னை வளர்த்த தந்தை, தன்னோடு பிறந்த அண்ணன், வாழ பெரியப்பா அனைவரும் கழுத்து நெறிபட்டு அலறி சாவதை கண்டு அழுது துடிக்கின்றார். துப்பாக்கிக்கு எதிராக வேல்கம்பை உயர்த்தியும் பீரங்கிக்கு அஞ்சாமல் நஞ்சத்தை நிமிர்த்தியும் வெற்றி வேல் வீரவேல் என்று முழக்கமிட்ட குரல்கள் முறிவட்டு கிடக்கும். மொத்த உறவுகளும் மண்ணை முத்தமிட்டு மாண்டு கிடக்கும். அவையோரே அந்த சின்ன சிறிய சிறுவன் வேற யாரும் அல்ல, மண்மானம் காக்கும் தன்மானத்தோடு போராடிய மாவீரன் சின்ன மருதுவின் செல்ல மகன் துரைசாமி தான் அந்த சிறுவன். 1802 துரைசாமியை நாடு கடத்தப்படுகின்ற வரலாற்று சோகம் நடக்கும். எங்கு செல்கின்றோம் என்று தெரியாத கடல் பகுதி. அவன் உடல் எங்கும் இரும்பு சங்கிலிகள், கால்கள் இரண்டிலும் இரும்பு குண்டுகள், உடம்பெல்லாம் காயங்கள். துரைசாமியை சுமந்து சென்ற கப்பல் 75 நாட்களுக்கு பிறகு மலேசியா நாட்டின் பினாங்கை அடங்கும். தாயை இழந்து, தந்தையை இழந்து, தமையனை இழந்து, தாய் நாட்டையும் இழந்து, குலம் பெயர்ந்து இரும்பு சங்கிலியை சுமந்து அந்த சின்ன சிறிய உள்ளம் எத்தனை வதைப்பட்டிருந்தது. 1818 துரைசாமி சிறைப்பட்ட இடத்திற்கு செல்கின்றான் வெள்ளை அதிகாரி ஜேம்ஸ். நடுங்கும் கரங்களுக்கிடையே கடிதத்தோடு இளவனை போல் தோற்றம் கொண்ட ஒருவன் குறுக்கே வருகின்றான். யாரப்பா நீ என்று ஜேம்ஸ் கேட்கின்றான். அதற்கு அவனோ, என்னை தெரியவில்லையா உங்களுக்கு? நான் தான் சின்ன மருதுவின் செல்ல மகன் துரைசாமி என்கிறான். அந்த தருணத்தில் சாகாமல் சாகின்றான் ஜேம்ஸ். தன்னுடைய முன்னாள் நண்பனின் மகன் நிலை கண்டு துடித்து போகின்றான். அந்த கடிதத்தில் இன்னும் உயிரோடு இருக்கின்றேன், இப்படிக்கு துரைசாமி என்று